கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இன்றைய சூழலில் ஒரு மனிதனின் கவனம் சிதறாமல் ஒரு திரையை பார்க்கும் சராசரி நேரம் இதுதான். ஒரு தங்க மீனின் கவனத்தை விடவும் இது குறைவு. ஒரு சிறு குழந்தையின் கவனத்தை விடவும் குறைவு. 2004ஆம் ஆண்டில் இது 2.5 நிமிடங்களாக இருந்தது. ஆனால் இன்று நாம் நம்மையே இடைமறித்துக் கொள்ளும் ஓர் இனமாக மாறிவிட்டோம். நாம் நம் கவனத்தை இழந்து கொண்டிருக்கும் வேளையில் அவை தங்கள் கவனத்தை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உங்கள் மின்னஞ்சல்களை எழுதும் கருவியாக மட்டும் இருக்காது. அது முடிவுகளை எடுக்கும், பணிகளை நிறைவேற்றும். உலக பொருளாதார மன்றத்தின் கணிப்புப்படி 85 மில்லியன் வேலை வாய்ப்புகளை இது இடமாற்றம் செய்யும். திறன்களின் ஆயுட்காலம் 2.5 ஆண்டுகளாக குறைந்துவிட்டது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் கற்றவை அனைத்தும் இன்று பயனற்றவை. சந்தை மாறிவிட்டது. மனித உழைப்பு சந்தையானது ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி உள்ளது. படிமுறை தீர்வுகள் செய்ய முடியாத சில நுண்திறன்கள் மனிதர்களிடம் மட்டுமே உண்டு. இவற்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் நீங்களே இக்கட்டமைப்பின் சிற்பியாக மாறுவீர்கள். தவறினால் நீங்கள் வெறும் தரவுகளாக சுருங்கி போவீர்கள். இது வெறும் எச்சரிக்கை அல்ல. 2026 உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கப் போகும் தலை சிறந்த 5 நுண் திறன்கள் இவைதான். வரலாற்றின் வெற்றி பக்கத்தில் நீங்கள் இருக்க விரும்பினால் எம்முடன் இணைந்திருங்கள். வாருங்கள், ஆழமாக பார்ப்போம். முதலில் நாம் கள நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2026 என்பது வெறும் மேம்பட்ட இயந்திரங்களை பற்றியது அல்ல. இது முகவர் நிலை செயற்கை நுண்ணறிவு பற்றியது. கடந்த காலத்தில் நீங்கள் அதனை ஒரு கருவியாக பயன்படுத்தினீர்கள். நீங்கள் விமானியாக இருந்தீர்கள், அது துணை விமானியாக இருந்தது. இப்போதோ செயற்கை நுண்ணறிவே விமானியாக மாறிவிட்டது. அதற்கு சொந்தமாக இலக்குகள் உண்டு. அதற்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவையில்லை. 2028ஆம் ஆண்டிற்குள் அனைத்து நிறுவன மென்பொருட்களிலும் 33 விழுக்காடு முகவர் நிலை கொண்டதாக இருக்கும். இது ஒரு அச்சமூட்டும் உண்மையை உருவாக்குகிறது. சராசரி பணியாளர்களின் காலம் முடிந்துவிட்டது. உங்கள் பணி என்பது ஒரு வரைமுறையை பின்பற்றுவதோ, தரவுகளை செயலாக்குவதோ அல்லது வழக்கமான தர்க்கத்தை பின்பற்றுவதோ என்றால் நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள். செவ்வரசி விளைவு முழு வீச்சில் உள்ளது. ஒரே இடத்தில் நிலைத்திருக்கவே நீங்கள் 2 மடங்கு வேகமாக ஓட வேண்டியுள்ளது. ஆனால் இங்கே ஒரு திருப்பம் உள்ளது. மனிதர்களின் தனித்துவம் என்பது தர்க்கம் அல்ல, அது கணிதமும் அல்ல. அது நாம் பலவீனம் என்று கருதிய உணர்வுகளும் குழப்பங்களும் நிறைந்த அழகிய பண்புகள்தாம். திறன் 1, அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை, அதாவது காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி, கற்றவற்றை மறக்கும் கலை. அல்வின் டாஃப்லர் நம்மை எச்சரித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டின் எழுத்தறிவற்றவர்கள் என்பவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல. மாறாக கற்கவும் கற்றதை மறக்கவும் மீண்டும் புதிதாக கற்கவும் தெரியாதவர்களே. 2026 உங்கள் பட்டப்படிப்பு என்பது கடந்த கால முதலீடு மட்டுமே. உங்கள் திறன்களின் ஆயுட்காலம் 30 மாதங்களே. இருமொழி பேசுபவரின் மூளையை உதாரணமாக கொள்வோம். உலகின் மூத்த செம்மொழிகளில் ஒன்றான தமிழை எடுத்துக்கொள்வோம். தமிழ் மொழியை பேசும்போது நாம் செந்தமிழ் மற்றும் கொடுந்தமிழ் ஆகிய 2 நிலைகளுக்கு இடையே மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த சூழலுக்கு ஏற்ற மொழி மாற்றம் மூளையின் நரம்பியல் கட்டமைப்பையே மாற்றியமைக்கிறது. இது மூளையின் முன்பகுதி சிங்குலேட் புரணியில் செயல்பாட்டு கட்டுப்பாட்டை வளர்க்கிறது. இதுதான் உங்களுக்கு தேவை. மனப்பாங்குகளை கணப்பொழுதில் மாற்றிக்கொள்ளும் திறன். நேற்று நான் ஒரு கணினி நிரலராக இருந்தேன், இன்று நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு வடிவமைப்பாளராக இருக்கிறேன் என்று சொல்லும் துணிவு உங்களுக்கு தேவை. நீங்கள் வளைந்து கொடுக்காதவராக இருந்தால் உடைந்து போவீர்கள். நெகிழ்வுத்தன்மை கொண்டவராக இருந்தால் தகவமைத்துக் கொள்வீர்கள். இது அறிவாளியாக இருப்பது பற்றியதல்ல, இது நீரைப் போல நெகிழ்வாக இருப்பது பற்றியது. திறன் 2, மாய தோற்றங்களின் காலத்தில் பகுத்தாராயும் சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். நாம் தகவல்களின் பெருவெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். போலி காணொளிகள், செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் செய்திகள், இயந்திரங்களுடனே பேசிக்கொள்ளும் காலம் இது. பொய்களை உருவாக்குவதற்கான செலவு இன்று 0. பெரும்பாலான மக்கள் உண்மை சார்பு என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளனர். நாம் காண்பதை அப்படியே நம்பும்படி உயிரியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் 2026 நீங்கள் காண்பதை ஐயுற வேண்டும். நீங்கள் PARCS என்ற வரைமுறையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் உண்மையின் நடுவராக இருக்க வேண்டும்.
இந்த தரவு உண்மையானதா அல்லது இது வெறும் மாயத் தோற்றமா என்று கேட்கும் துணிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். 56 விழுக்காடு ஊழியர்கள் செயற்கை நுண்ணறிவை கண்மூடித்தனமாக நம்பியதால் தவறுகள் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த நபராக நீங்கள் இருக்காதீர்கள். செயற்கை நுண்ணறிவு விடைகளை தரும். மனிதர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். உங்கள் வாழ்வின் தரம் நீங்கள் கேட்கும் கேள்விகளின் தரத்தை பொறுத்தே அமையும். திறன் 3. இது மிக முக்கியமானது. ஆழ்ந்த கவனம், அதாவது டீப் ஒர்க். அந்த 47 நொடிகள் நினைவிருக்கிறதா? பொருளாதாரம் அரிதானவற்றுக்கே சன்மானம் அளிக்கும். கவனச்சிதறல்கள் நிறைந்த இவ்வுலகில் கவனம் என்பதே மிகவும் அரிதான வளம். எண்ம மறதி என்பது உண்மையானது. நாம் நம் நினைவாற்றலை கூகுள், நம் கவனத்தை சமூக ஊடகங்களிடமும் ஒப்படைத்து விட்டோம். ஆனால் உங்களால் அதை மீட்டெடுக்க முடியுமா? கைபேசி இல்லாமல் ஒரு அறையில் அமர்ந்து 4 மணி நேரம் ஒரு கடினமான சிக்கலுக்கு தீர்வு காண முடியுமானால் நீங்கள் ஒரு மாமனிதர். கால் நியூபோர்ட் கூறியது போல, ஆழ்ந்த கவனமே புதிய நுண்ணறிவு. உங்கள் போட்டியாளர்கள் ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் தங்கள் கவனத்தை சிதறடித்து மீண்டும் கவனத்தை திரும்பப் பெற 23 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் வேளையில் நீங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கிறீர்கள். உங்களுக்கு டோபமைன் நச்சு நீக்கம் தேவை. புனிதமான கவன நேரம் தேவை. உங்கள் கவனத்தை மீட்டெடுங்கள். அதுவே உங்களுக்கு சொந்தமான உண்மையான சொத்து. திறன் 4. தீவிர பச்சாதாபம், அதாவது ராடிக்கல் எம்பதி. இது மென்மையானதாக தோன்றலாம், ஆனால் இதுவே உங்கள் பாதுகாப்பு அரண். செயற்கை நுண்ணறிவால் பச்சாதாபத்தை போலி காட்ட முடியுமே தவிர அதை உணர முடியாது. வேலை போய்விடுமோ என்ற அச்சம் அதற்கு தெரியாது. தனிமை அதற்கு புரியாது. ஆனால் நாம் தனிமையில் இருக்கிறோம். உலகளவில் 6 ஒருவர் கடும் தனிமையால் வாடுகிறார். பெரும் புரிதல் பணியிடங்களை பிளவுபடுத்துகிறது. தொலைதூர பணிகள் நிறைந்த இந்த இயந்திர உலகில் மனிதர்களை இணைக்கும், அவர்களை மதிக்கும் ஒரு தலைவனே விலைமதிப்பற்றவன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 60 விழுக்காடு முதலாளிகள் இப்போது மென்திறன்களை அதிகம் மதிக்கிறார்கள். உணர்ச்சசார் நுண்ணறிவு மட்டுமே தானியங்கி மயமாக்கலால் தொட முடியாத ஒன்று. உங்கள் மனித நேயத்தை மறைக்காதீர்கள். அதை இன்னும் வலிமையாக்குங்கள். உங்கள் அணியின் சமூக சிற்பியாக இருங்கள். இறுதியாக திறன் 5. செயற்கை நுண்ணறிவு புலமை, அதாவது ஏஜென்டிக் AI ஃப்ளூயன்சி. இயந்திரங்களை தோற்கடிக்க முயற்சிக்காதீர்கள். அது முடியாது. அவற்றை வெறும் எழுத்துப்பிழை திருத்தும் கருவிகளாக பயன்படுத்துவதையும் நிறுத்துங்கள். நீங்கள் அவற்றை ஒருங்கிணைக்க வேண்டும். இயந்திரமும் மனிதனும் கலந்த மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். செயற்கை நுண்ணறிவு உங்கள் மாற்று அல்ல, அது உங்கள் திறனை பெருக்கும் கருவி. 2026 பணியாளர் ஒரு எழுத்தாளர் அல்ல. அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவு செய்தி அறையின் முதன்மை ஆசிரியர். அவர் ஒரு நிரலர் அல்ல. அவர் ஒரு கட்டமைப்பு வடிவமைப்பாளர். நீங்கள் சரிபார்ப்பு அடுக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். அறநெறிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு உயருங்கள். எதிர்காலம் வரப்போவதில்லை, அது ஏற்கனவே வந்துவிட்டது. திறன்களின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது. கடந்த காலத்தை பற்றி கொண்டு பயனற்ற வர்க்கமாக மாறுவீர்களா, அல்லது இந்த நுண்திறன்களை கற்று 2026 சிற்பியாக மாறுவீர்களா? நீங்கள் யார்? நீங்கள் தகவமைத்துக் கொள்ள தயார் என்றால் நான் ஒரு சிற்பி என்று கீழே பதிவிடுங்கள். மனித ஆற்றலின் எதிர்காலம் குறித்த மேலும் பல ஆழமான அலசல்களுக்கு எம்முடன் இணைந்திருங்கள். விருப்பம் தெரிவியுங்கள். நான் உங்கள் வைரல் வெற்றன். வகுப்பு முடிந்தது.